அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இந்த பதிவில் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைய லைவ் பார்த்தீங்கன்னா பகல் 3:15 இருக்குது. எல்லாருமே வரலாம். உங்கள் சுயஜாதக பலனை கேட்கறது நல்லது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நட்பு, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு பொறுமை, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு சுபம், தனுஷ் ராசிக்கு யோகம், மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு எதிர்ப்பா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. இன்று லைவ் வரவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி. இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா 1/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி நாள் முழுக்க இருக்கு. கிரிவலம் போகிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. இரவு 10:53 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் காலையில் 2:17 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சுவாதி நட்சத்திரம் இருக்கு. சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள், சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கு. சித்ரா பௌர்ணமி ரொம்பவும் விசேஷம். யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்கும். சூரிய உதயம் காலையில் 5:58க்கும், சூரியன் மறைவு மாலை 6:24க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் வெள்ளிக்கிழமை 10:31 12:06 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 3:15 4:49 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:22 8:57 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே சூரிய உதய கணக்கு. முழு நிலவில் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா வேள்வி செய்கிறது, மகிழ்ச்சிக்கான செயல்கள் செய்கிறது, உடல் நலம் தரும் மருந்து சாப்பிட்றது, போர் செய்கிறதுக்கு, திருமண உறுதி செய்தல், சிலைகள், கலைகள், நகைகள் எல்லா விஷயத்துக்கும் நல்லது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம், திருமணம், புதுமனை புகுதல், கல்வி துவங்க, பூநூல் கல்யாணம், பதவி ஏற்க எல்லா. இப்போ ராசி பலன். இன்று அதிர்ஷ்டம் தரும் 5 ராசிகளில் உங்கள் ராசியும் 1வது ராசியாக இருக்கிற மேஷ ராசியும் உண்டு. நல்ல ஒரு யோகமான நாள், நல்ல ஒரு பலன் தர விதமாக உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நாள் முழுக்க இனிமையாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்று உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறது. நீங்கள் புது பொலிவோடும் தெம்போடும் இருப்பீங்க. வியாபார விஷயமா பயணங்களால் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி அனுகூலமான பலன்கள், முன்னேற்றம் தெரியும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும், சந்தோஷங்களும் தரும். அதே நேரங்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடிக்கு வரும். பசங்க படிப்பில் ஆர்வமோட ஈடுபடுவாங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமான போக்கு காரணமாக நீங்கள் உங்களோட செயல்களை ஈஸியாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களுக்கு ஏற்படுற திருப்தியான உணர்வு காரணமாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக பண வரவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியான நேரத்தில் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். உங்களோட நேர்மையான அணுகுமுறை காரணமாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு இன்று ரொமான்டிக்கான நாளாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட தேவைகளை அடையிறதுக்கு அதிக பணம் இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் முழுசாக நல்லாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மேஷ ராசிக்கு ஜாலியான நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்போட நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாத நாளாக தான் இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே விவேகத்தோடையும் புத்திசாலித்தனமும் வெளிப்படுற மாதிரி நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாள், மகிழ்ச்சிக்கு இனிதான நாளாக இருக்குது.
குடும்பத்தோட வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாள் முழுக்க இனிமையாவும் உற்சாகமாவும் ஜாலியா கொண்டு போகலாம். உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும். உங்களுக்கு குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல ஒரு நிம்மதி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். தொழில்ல வளர்ச்சிக்காக போட்டிய புதிய திட்டங்களை வெற்றி தந்து லாபம் பெருகும். புத்தியும் மனசும் தெளிவா இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பொன்பொருள் சேரும். பெண்களுக்கு பணி சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்று நீங்க முன்னாடி எடுத்த முடிவு காரணமா நல்ல ஒரு உங்களோட நாள் வெற்றிகரமா தான் அமையும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் உற்சாகமும் இருக்கு. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில முன்னேற்றகரமான நிலை, நல்ல ஒரு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவும் இருக்கும். தொழிலில் கூட வேலை செய்கிறவங்க பார்ட்னர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட நேர்மறையான எண்ணங்கள், வெளிப்படையான அணுகுமுறை எல்லாமே 2 பேருக்குள்ளேயும் நல்ல உறவையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஜாலியாக நாளை கொண்டாடலாம். பாதிப்புகள் எதுவும் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான கண்ணோட்டம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட இருக்கிற மாதிரி இருக்கும். சில பதட்டங்கள் இருக்கு. வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. இன்று பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. பெற்றோரோடையும் பசங்களோடையும் கொஞ்சம் கவனமாக அணுகிறது நல்லது. அவங்களால சில பிரச்சனைகளோ இல்லைன்னா மருத்துவ செலவுகளையோ சந்திக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து நாளை கொண்டு போங்க. உங்க ராசியிலேயே குரு, 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்காங்க. குடும்பத்துல உறவினர்கள் வருகையால வீண் செலவுகளும் ஏற்படலும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மனிதர்களோட விரோதத்துக்கு ஆளாக நேரிடும். நண்பர்களோட உதவி கொஞ்சம் கடன் பிரச்சனைக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வியாபார விஷயமா பயணம் இருக்கு. பயணம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. இன்று எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பணிகளை கையாளும் போத பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதமாக விவாதமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களும் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. நாளை அமைதியாக கொண்டு போகணுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. குறிப்பாக நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஜாக்கிரதையாக பணத்தை கையாளுங்க. அவசர தேவைக்கு இல்லாமல் திண்டாடாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை. தலைவலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் தடைகள் தாமதங்களோடு நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. இன்று உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சோர்வோடையும் சுறுசுறுப்பு இல்லாமையும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகள் பண நெருக்கடிகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எடுக்கிற முயற்சிகளில் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா அனுகூலமான பலன்கள் கிட்டும். பசங்க வழியால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்து எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு பார்த்தீங்கன்னா மனசை குழப்புற மாதிரி இருக்கும். அதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு நீங்கள் செய்கிற விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்குது. வளர்ச்சியில் தடைகள் ஏற்படுறது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத ஈகோவா காமிக்கிற மாதிரி இருக்கும். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துட்டு மனசை விட்டு பேசுறதும் தெளிவான சிந்தனைகளோட தொணக்கூட பேசி பழகுறதும் நல்லது. காதலர்கள் இன்று கண்டிப்பா சந்திக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வரவுகள் கம்மியாக தான் இருக்கு. அதே நேரம் அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் காரணமாக வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை கண்காணித்து பேலன்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பண பற்றாக்குறை ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே கவனம். அதிகமாக தண்ணீர் குடிங்க. செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, பார்த்து. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. உற்சாகத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. பழைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும். நல்ல ஒரு ஜாலியாக ரொமான்டிக்காக நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கொண்டு போய் குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்களும் உங்களோட காதலர்களும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தெளிவான சிந்தனைகள் இருந்தால் நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களோட ராசியில் கேது, 3ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனி, 9ஆம் இடத்துல சூரியன் புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. இன்று இனிய செய்தி வீடு தேடி வரும். உறவினர்கள் வருகை மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். தொழிலில் புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி லாபம் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வந்து சேரும். பயணங்கள் இருக்கு. பயணங்களில் புதிய நட்பும் புதிய வளர்ச்சியும் தெரியும். இன்று நாள் முழுக்க நல்ல பலன்கள் கிடைக்கும். திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறையான எண்ணங்களும் இன்று உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர மாதிரி இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் வேலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வேலைகளை கரெக்டாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்திறனில் உங்களோட தன்னம்பிக்கை வெளிப்படும். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட உறவுல நல்லிணக்கம் பராமரிப்பீங்க. குடும்பத்தில் நடக்கிற சுபகாரிய முயற்சிகளில் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கும் இன்று ஏற்ற ஒரு நாள். ஜாலியாக வெளியில் போகிறதுக்கும் உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்று கணிசமான பணம் இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. அதுக்கு மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன முதலீடுகள் செய்யுங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் சேமிப்பு உயர்றதை பார்ப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை காரணமாக மன ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். அடுத்த ராசி கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலக்கத்தோடு ஆரம்பிக்கும். சில பதட்டங்கள், சில செய்யக்கூடிய செயல்கள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். செய்கிற காரியங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம், வாக்கில் கவனமாக இருங்க. ஏன்றால் இன்று உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள், பய உணர்வு அது வார்த்தைகளில் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. இன்று நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் மன உறுதியோடு செயல்பட்டீங்களா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பசங்களால் பிரச்சனைகள், செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் கூட்டாளிகளோட இருந்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் முன்னேற்றமோ வருமானமோ இருக்குது. சுப காரியங்களில் தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் தெரியும். உங்களோட வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. ஆனால் இன்று அதுக்கான வளர்ச்சி தெரியாது. உங்ககிட்ட அதிகமான பதட்டம் இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதல் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மேலதிகாரிகள் கூடயும் சரி, கஸ்டமர்கள் கூடயும் சரி, நல்லுறவு இல்லை, நேர்மையாக பணியாற்றுங்க. உங்களோட சில சவால்களை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஈகோவாக இருக்காமல் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு உறவில் பிணைப்பை வலுப்படுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அன்பை வெளிப்படுங்க. நட்பாக பழக வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகள் செய்யும் போதும் கவனமாக பார்த்து செலவு செய்கிறது நல்லது. வீண் விரயமோ வீண் இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத கவலைகள், பதட்டங்கள் எல்லாமே ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். தலைவலி, உடல் வலி ஏற்படலாம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு தெளிவுகள் பிறக்கும் நாள். சந்தோஷங்கள் நிறையும். அதே நேரங்களில் சில பாதகமான விஷயங்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசியிலேயே
சந்திரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. சில கிரகம் நிலைகள் சாதகமா இல்ல, சில கிரக நிலைகள் ரொம்பவே சாதகமா இருக்கு. ஆரோக்கியம் கொஞ்சம் சீரா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல திடீர்னு சுப செய்திகள் வந்து சேரும். அது சந்தோஷத்தை தரும். உற்றார் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா நட்போடு இருப்பாங்க. எடுக்கிற முயற்சிகள்ல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்களால அனுகூலம் ஏற்படலாம். வியாபார விஷயமா புதிய வாய்ப்புகள் ஏற்படும். இது பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்களை பார்க்கணும்னா இன்று சிறிது கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. செய்கிற விஷயங்கள்ல திட்டமிட்டு முயற்சியும் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் விழிப்புணர்வு தேவை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் தொழிலில். அதே நேரம் உங்ககிட்ட கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு கவனமோட செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக பணி நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. காதலர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை கையாளுறது ரொம்பவே கஷ்டம். வரவு கம்மியாக இருக்குது. நிதானமாக பார்த்து செலவுகளை செய்யுங்க. விரயமோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தண்ணீர் பருகிறது, உஷ்ணம் சம்பந்தமான விஷயங்களும் டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்ககிட்ட நிறைய பதட்டமும் தேவையில்லாத பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கும். ஏன்னா உங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் சிந்தனைகள் இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளான்னு தெரியல. எடுக்கிற காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கு. மனசுக்கு நிறைவா இல்லையன்ற ஒரு வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பிடிப்பில்லாம இருப்பீங்க. நாளை புத்திசாலித்தனமா கொண்டு போங்க. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கு. இன்று பணவரவு உங்களுக்கு சுமாரா இருக்கும். குடும்பத்துல அமைதி இல்லாத நிலை நிலவுற மாதிரி இருக்கு. ஆடம்பர செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது சேமிப்பை குறைக்கும். கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமையா இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமைகளை புத்திசாலித்தனமா விலக வேண்டியது அவசியம். சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இன்று நீங்க கடின உழைப்பு மூலியமா வெற்றி பெற வேண்டிய நாளாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடும் மற்றும் ஏழைகளுக்கு செய்யும் உதவி மூலியமா ஆறுதல் கிடைக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமா இருக்கு. சில சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. தடை தாமதங்கள் இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. பயணங்கள்ல அலைச்சல் அதிகமா இருக்கும். சிந்திச்சு செயல்படுங்க. ப்ரொஃபஷனலா வேலைகளை செய்யறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட ஏற்படும் தவறான புரிதல் காரணமா உறவுல நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்கு. சிறிது ஏமாற்றத்தனமா நீங்க ஏமாற்றப்படுற மாதிரி உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தெளிவா இருங்க. எதையும் குழப்பிக்காதீங்க. அமைதியா பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வச்சுக்க அமைதியாக இருங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறத விட எல்லா விஷயத்துலையும் சாதகமான நாளாக தான் இருக்குது. நாளில் உங்ககிட்ட இருக்கிற தெளிவு சிந்தனைகள் ஒரு பக்கம், பணவரவு ஒரு பக்கம், எல்லா விதத்துலையும் மகிழ்ச்சி தர விதமாக நாள் இருக்கும். சாதகமான பலன்கள் எல்லா விஷயத்துலையும் இருக்கிறனால தைரியமாக உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான நாளாக கொண்டு போகும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும். பொருளாதார நிலை சிறப்பா இருக்கு. புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு அமையும். கொடுத்த கடன்கள் ஒரு சிலருக்கு வசூலாகும். இன்று உங்களோட வளர்ச்சிக்கான முடிவுகளை எடுக்கலாம், முயற்சிகளை எடுக்கலாம். உங்களோட விரைவான செயல்கள் மூலியம் நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய விதமாக தான் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவும் கிடைக்கும். இன்று தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் சிறந்த முயற்சி மூலிமா உங்களோட செயல்திறனை மேம்படுத்த இயலும். நீங்கள் உங்களோட தனித்த திறனும் உங்களோட திறமைகளும் உங்களோட
பாராட்டுக்குரியதாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் நாள் முழுக்க இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு புரிதலும் நல்லிணக்கமும் நல்லாவே இருக்கும். 2 பேரும் பொருத்தமான ஜோடியா இருப்பீங்க. அது நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. காதலர்கள் இன்று வெளியில போய் ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம். கையில பணம் இருக்கிறதுனால குடும்பத்தோட தேவையான வெளியில போய் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். சேமிப்பை அதிகரிக்கிற மாதிரி நிலை காணப்படும். வரவு நல்லா இருக்கு. எதிர்பாராத தனவரவு உண்டு. அதை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்க மனசுல இருக்கிற மகிழ்ச்சி காரணமா ஆரோக்கியம் முழுசா திருப்தியா இருக்கும். கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கான நாள். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுற மாதிரி இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை செய்கிறது நல்லது. முன்னேற்றத்துக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சியும் தொழில் சம்பந்தமான முடிவுகளும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய விதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. இன்று உங்களுக்கு பசங்களால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஒற்றுமை ஏற்படும். தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கி லாபம் ஏற்படுற மாதிரி இருக்கு. சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை தரும். இன்றைய நாள் சாதகமான பலனை தருவதை நீங்களே பார்ப்பீங்க. மனசை சமநிலையோடு இருந்து சரியான முடிவெடுத்து வெற்றி காணலாம். இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் காணப்படும் நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட தனித்த திறன் மூலிமா நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களோட முயற்சிக்கான பாராட்டை உங்களோட கஸ்டமர் கிட்ட இருந்து பெறுவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபமும் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து நாள் முழுக்க இனிமையாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. நண்பர்கள் தெரிஞ்சவங்களோட இல்லத்துக்கு உங்கள் துணையை அழைச்சிட்டு போய் 2 பேரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. நாள் முழுக்க புரிதல் அதிகமாக இருக்கிறதுனால மனசு விட்டு பலம் பேசி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இது ரொமான்டிக்காக தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. உங்களால் அதிக அளவில் பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வலிமையோடு இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். பசங்களில் அதே மாதிரி பெற்றோர் கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உறவுகளுக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. கூட பிறந்தவங்களால எதிர்பாராத சூழ்நிலைகளை பிரச்சனைகளை சந்திக்கலாம். உங்களோட வேலை செய்கிற தொழில் செய்கிற வீட்டில் எல்லாருக்கூடையும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு ஒன்று வெளியில் போய் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குங்க. இல்லை நீங்கள் தனிமையாக வெளியில் இருக்கிறது நல்லது. உங்கள் ராசிலேயே ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 3ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. இன்று பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் குடும்பத்தில் வீண் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி அனுகூலம் கிடைக்கும். பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. தொழிலில் புதிய மாற்றங்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நஷ்டமடையாமல் பார்த்துக்குங்க. இன்று சில ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த விஷயத்தையும் யதார்த்தமாக கையாள வேண்டியது அவசியம். சவாலான சூழ்நிலைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தைரியமாக கையாள வேண்டியது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது. இது தொழிலுக்கும் பொருந்தும். வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட கண்டிப்பாக நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போதான் கொஞ்சமாவது புரிதலை ஏற்படுத்த முடியும். அது உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உதவியாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்களும் ஜாக்கிரதை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறப்பாக பணத்தை கையாளுறதும் திட்டமிட்டு செலவுகளை செய்கிறதும் நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு செலவும் செய்யாதீங்க. அது தேவையில்லாத விரயமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி பாதிப்புகள் இருக்குது. அதிக நீர் பருகி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு காலையில் ஏண்டா இந்த நாள் வீட்டில் இருக்கிறோம், மனசுக்கு நிறைவாக இல்லை,
மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வெறுமையாக இருக்கிற மாதிரி உணர்வுகள் இருக்கும். மனசில் இனம் புரியாத கவலைகளை வெளியில் எல்லாருக்கிட்டையும் கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துருங்க. எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. இன்று உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் சனியும், 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி கவனமாக செய்யுங்க. பயணங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இன்று நாளை கொஞ்சம் அனுகூலமாக எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. மனசை ஒருமுகப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா தனிமையில் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட தேவையில்லாத கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அது மூலிமா உறவுகளில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பாதிக்கும். எந்த விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அது உறவில் பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். காதலர்கள் இன்று ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அமைதியும் பொறுமையும் எல்லாருக்கும் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. அதிகமான பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க. எந்த ஒரு செலவையும் கண்காணித்து செஞ்சிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைனா வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மோசமான ஆரோக்கியமாக இருக்குது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை ரிலாக்ஸாக இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பதிவை முழுசாக பார்க்குறவங்க ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட மற்ற ராசிக்காரங்களையும் பற்றி பலனை பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பலன் தர மாதிரி இருக்கும். உங்கள் ராசி இது மட்டுமே பலன் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட ராசி பலனையும் கேட்டுக்கிட்டு அது நாள் எப்படி கொண்டு போகுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை மற்றும் ராசி பலனை கேட்டீங்க. உங்களோட சுயஜாதகம் தெரிஞ்சுக்க லைவில் வாங்க. பகல் 3:15க்கு இந்த லைவ் இருக்குது. அதே நேரங்களில் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவங்களும் லைவில் கலந்துக்கிட்டு அவங்க சுயஜாதகம் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசி பலன் கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான அனுபவம் கிடைக்கும். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலேயே இந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.